Good morning students. Today's topic application of Gauss law. Application of Gauss law. First application, electric field due to an infinitely long charged wire. எதை பத்தி படிக்கிறோம் நம்ம? Electric field due to an infinitely long charged wire. நம்ம electric படிச்சிருக்கிறோம் முன்னாடியே. இப்ப பாயிண்ட் B வந்து எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு எதை பொறுத்துனா இந்த வயர்ல இருக்கிற சார்ஜை பொறுத்து. Infinitely long stay wire of length L carrying the uniform charge density lambda. இந்த வயரோட லென்த் என்ன L வச்சுக்கிறோம். இங்க இருக்கிற சார்ஜ் எவ்வளவுனா lambda, அதுக்கு lambda equal linear charge density. லாஸ்ட் கிளாஸ் படிச்ச linear charge densityனா charge per unit length is called linear charge density. B is a point at a distance r from the wire. Bங்கிற பாயிண்ட் வந்து வயர்ல இருந்து r க்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னா அந்த வயருக்கு பர்பெண்டிகுலரா இருக்குது. By applying the Gauss law, we calculate the electric field. நம்ம Gauss law யூஸ் பண்ணி நம்ம electric field கண்டுபிடிக்கிறோம். Assume two small charge elements. நாம் ரெண்டு எலிமெண்ட்ஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறோம் A1 and A2. இந்த A1 A2 சார்ஜ் எலிமெண்ட் எப்படி இருக்குன்னா பாயிண்ட் B and Q ல எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கு. எப்படி இருக்குது? ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இப்ப பாயிண்ட் B and Q ல வந்து எலக்ட்ரிக் பிரேக் பண்ணா ஆக்டிங் ரேடியலி அவுட்வேர்ட்ஸ். பாயிண்ட் பிரேக் பண்ணது ரேடியலி அவுட்வேர்ட்ஸ், இங்க பிரேக் பண்ணா ரேடியலி அவுட்வேர்ட்ஸ். ஓகேவா? இப்ப பாயிண்ட் B ல இருந்து வயர் டிஸ்டன்ஸ் ஆறுங்கற டிஸ்டன்ஸ்ல இருக்குது. இப்ப பாயிண்ட் B லயும் Q லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் யூசிங் தி Gauss law. Gauss law படிச்ச pi equal to q by epsilon naught படிச்சோம். இப்ப நம்ம இந்த வயரை வச்சிட்டு நாம என்ன அஸ்யூம் வச்சிட்டு நாம ஒரு கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் வந்து நாம என்ன வரையறோம். இது வந்து லெந்த் ஆஃப் தி வயர், லெந்த் ஆஃப் தி வயர் வந்து L. இப்ப r க்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் வந்து நாம பிளான் பண்றோம். அதாவது வயர் சுத்தி நாம வந்து கற்பனை பண்றோம். ஒரு சிலிண்ட்ரிக்கல் கான்ஸ்டன்ட் சர்ஃபேஸ் பிளான் பண்றோம். rங்கிறது radius of the cylinder, Lங்கிறது length of the cylinder. இப்ப electric field கவனிக்கலாம். இது டாப்ல வந்து இது electric field, இது direction of the normal of the area. இப்ப electric field மே ஏரியா டைரக்ஷன் அப்படினா பர்பெண்டிகுலர் இருக்குது. அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலயுமே இருக்குது. electric field மே ஏரியா அப்படினா பர்பெண்டிகுலர் இருக்குது. ஃபார்முலா வெச்சுக்கலாம். by equal to A cos theta. cos 90 அப்படினா 0 ஆயிரு. அப்படினா டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 0 ஆயிரு. இதே வந்து கர்வ் சர்ஃபேஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏரியாவும் எப்படி இருக்குன்னா parallel to each other. சோ இங்க நாம cos θ வந்து 0 ஆகும். அப்படினா by equal to E into A னு வரும். அப்படினா at the curved surface of the sphere the same magnitude of the electric field இருக்கு, same electric field இருக்கு. magnitude இருக்குன்னா சேமா இருக்கு. செகண்ட் டைம் பார்த்தோம் total electric flux in this closed surface. நாம என்ன காசியன் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அங்க வந்து மூணு பார்த்தோம். டாப் பார்த்தோம், கர்வ் சர்ஃபேஸ் பார்த்தோம், பாட்டம் சர்ஃபேஸ் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஃபார்முலா? psi equal to close integral E vector dot dA vector. ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், dAங்கிறது ஏரியா. இப்போ என்ன அது நாம டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் திஸ் க்ளோஸ் சர்ஃபேஸ்ல வந்து அந்த காசியன் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்ல மூணா பிரிச்சாங்க. ஒன்னு வந்து கர்வ் சர்ஃபேஸ்க்கு என்ன இன்டெக்ரல் E vector dot dA கர்வ் சர்ஃபேஸ் பிளஸ் integral E dot dA top surface plus integral E dot dA bottom surface. நாம அந்த டயகிராம் என்ன பார்த்தோம்? டாப் சர்ஃபேஸ்லயும் பாட்டம் சர்ஃபேஸ்லயுமே என்ன பார்த்தோம்? நாம எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு எ ஏரியா, பர்பெண்டிகுலர் ஏரியா வெக்டர். அப்ப என்ன ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்க்கு by equal to by E dA cos theta. cos 90 என்ன ஆகும்? 0 ஆயிரு. அப்படின்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் இன் தி டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் என்னன்னா 0. அப்படின்னா டாப் சர்ஃபேஸ் பாட்டம் சர்ஃபேஸ் என்ன ஆகுது? நோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்ப என்ன ஆகுது? 0 ஆயிருது. அடுத்து என்ன இருக்குது? ஃபார் த கர்வ் சர்ஃபேஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் parallel to the ஏரியா வெக்டர். அங்க parallelனா cos 0 ஆயிரு 1 ஆயிரு. என்ன ஃபார்முலா? E vector dA cos 0 டிகிரி. cos 0 1 என்ன ஆகுது? சோ E dot dA. இது பாரு கர்வ் சர்ஃபேஸ்க்கு என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்? E dot dA. அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இந்த டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸ் என்ன ஆயிருதுன்னா 0 ஆயிருது. by என்னலாம்? by equal to integral curved surface E dot dA ன்னு எழுதலாம். so psi equal to curved surface integral E dot dA equal to
Q enclosed by epsilon naught. இதுன்னு சொல்லிக்க நம்ம காஸ்லாம் காசை படிச்சோம்ல psi equal to Q by epsilon naught. இப்போ நம்ம லேம்டான்னு படிச்சோம். லேம்டாங்கிறது லீனியர் சார்ஜ் டென்சிட்டி சார்ஜ் பை யூனிட் லென்த் ஆஃப் தி ஒயர். அப்போ லேம்டா என்னன்னா Q by L. Q என்னதுலாம் லேம்டா L. இப்போ இன்னொன்று நம்ம Q கேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் லேம்டா L by epsilon naught. இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கர்வ் சர்ஃபேஸ் கான்ஸ்டன்ட்னால இன்டகிரேஷன் வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ psi equal to E integral dA equal to lambda L by epsilon naught. இந்த E வந்து கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துக்கிறோம். integral dA Q கேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் lambda L சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் by epsilon naught. அடுத்தது integral dA பார் ஏரியா பார் கர்வ் சர்ஃபேஸ் என்ன சிலிண்டரில் integral dA கிட்டனதுல 2 by RL. இப்போ சப்ஸ்டிட்யூட்டிங் dA வேல்யூ இந்த above ஈக்குவேஷன் என்னதுல E கி அப்படி எழுதிக்கிறோம். integral dA கேன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் 2 by RL equal to lambda L by epsilon naught. இந்த LL கேன்சல் என்னதுல E equal to lambda by 2 by epsilon naught R. ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ஃபைனைட் லாங் சார்ஜ் ஒயர். லேம்டா வந்து லீனியர் சார்ஜ் டென்சிட்டி, எப்சிலான் நாட் தெரிய பர்மிட்டிவிட்டி ஆஃப் தி ஃப்ரீ ஸ்பேஸ், ஆர்ங்கிறது டிஸ்டன்ஸ். இதை வெக்டர் ஃபார்ம் எழுதுனா E வெக்டர் ஈக்குவல் டு 1 by 2 by epsilon naught lambda by R R cap. R capங்கிறது யூனிட் வெக்டர். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டு தி பாயிண்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி R. எப்படி இருக்குது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி R. அதே பாயிண்ட் சார்ஜ் முன்னாடி படிச்சு என்ன படிச்சு நாம E equal to 1 by epsilon naught Q by R ஸ்கொயர் படிச்சோம். அப்படின்னா பாயிண்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ இன்ஃபைனைட் ஒயர்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், பாயிண்ட் சார்ஜ்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். லேம்டா வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸ், ரேடியல் அவுட்வேர்ட்ஸ். அப்போ லைன் சார்ஜ் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்குது. அதாவது நான் இந்த ஒயருக்கு சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் எப்படி இருக்குன்னா இல்லை ரேடியல் அவுட்வேர்ட்ஸ் ஆக்ட் பண்ணு. அதே லேம்டா லெஸ் தேன் ஜீரோனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ரேடியல் இன்வேர்ட்ஸு, லைன் சார்ஜ் எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது. நாம் அந்த ஒயர் டயக்ராம் பார்த்தோம்னா அந்த ஒயரில் வந்து சார்ஜ் பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆக்டிங் அவுட்வேர்ட்ஸ் ஆக்ட் பண்ணு. அதே சார்ஜ் நெகட்டிவாக வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஆக்டிங் இன்வேர்ட்ஸ் ஆக்ட் பண்ணு. அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. செகண்ட் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜ் இன்ஃபைனைட் பிளேன் ஷீட். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன படித்தோம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபைனைட் சார்ஜ் லாங் ஒயர் படித்தோம். அங்கே வந்து பிளேன் ஷீட் படிக்க போகிறோம். an infinite plane sheet of charge with uniform surface charge density sigma. நம்ம ஒரு சீட் எடுத்துக்கிறோம், அங்கே வந்து யூனிஃபார்மாக சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது. அது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன சொல்லலாம் நம்ம சிக்மா. B is a point distance R from the sheet. B dash is another point at the same distance R from the sheet. B dash being ரெண்டு பாயிண்ட் இருக்குது, ரெண்டு பாயிண்ட் வந்து சீட் வந்து ஆறுங்க டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம என்னோடனா பாயிண்ட் பி அண்ட் பி டேஷ் வச்சு நம்ம கற்பனையே ஒரு காசியன் சர்ஃபேஸ் வரைகிறோம். காசியன் சிலிண்டிக்கல் சர்ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த காசியன் சிலிண்டிக்கல் சர்ஃபேஸோடைய லென்த் வந்து 2R. பாயிண்ட் பியிலேருந்து சீட் வரைக்கும் R, இந்த சென்டர்லேருந்து பி டேஷ் வரைக்கும் R. அப்போ என்ன டோட்டல் லென்த் ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸ் எவ்வளவு 2R. ஏரியா ஆஃப் தி காசியன் சர்ஃபேஸ் வந்து A. நெக்ஸ்ட் அப்ளைங் தி காஸ் லா ஃபார் தி சிலிண்டிக்கல் சர்ஃபேஸ். நம்ம எதை அப்ளை பண்ணுறோம், இந்த சிலிண்டிக்கல் சர்ஃபேஸ் எதை அப்ளை பண்ணோம் காசு அப்ளை பண்ணுறோம். இப்போ காசியன் சர்ஃபேஸ் வந்து இந்த பிளேன் சைடில் மிடில் பாயிண்ட்ல இருக்குது. அண்டு காசியன் சிலிண்டிக்கல் சர்ஃபேஸ் இஸ் பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் சைட். இந்த காசியன் சர்ஃபேஸ்மே பிளேன் சைட் எப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்ளை காஸ் லா ஃபார் தி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். ஃபார்முலா என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு க்ளோஸ் இன்டெக்ரல் E டாட் dA வெக்டர். இந்த மூணு பாயிண்ட் பாயிண்ட் பி கர்வ் சர்ஃபேஸ் அண்டு பாயிண்ட் பி அண்டு பி டேஷ். ஃபர்ஸ்ட் என்னதுலாம் க்ளோஸ் இன்டெக்ரல் கர்வ் சர்ஃபேஸ் E டாட் dA வெக்டர் பிளஸ் இன்டெக்ரல் பி E டாட் dA வெக்டர் பிளஸ் இன்டெக்ரல் பி டேஷ் E டாட் dA வெக்டர் ஈக்குவல் டு காஸ் அப்படின்னு வைக்கிறோம் Q என்க்ளோஸ்ட் பை எப்சிலான் நாட். எப்சிலான் நாட்னா பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், Q என்க்ளோஸ்னா சார்ஜ் இன்சைட் த சர்ஃபேஸ். அடுத்த பாயிண்ட் பி டேஷ் அண்ட் பியில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஏரியா வெக்டர் எப்படி இருக்குன்னா சேம் டைரக்ஷன் அல்லது பேரல் டு ஈச் அதர். அப்படின்னா ஃபார்முலா என்ன வச்சுக்கிறோம் EDA காஸ் தீட்டா ரெண்டு பேரலாக இருந்தால் காஸ் ஆயிரு 0 டிகிரி, காஸ் 0 ஆயிருன்னா 1 ஆயிரு. அப்படின்னா பாயிண்ட் பிலையுமே பி டேஷ்லேயே எப்படி இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஏரியா பேரலாக இருக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிக் ப்ளஸ் கிடைக்குது. அதே கர்வ் சர்ஃபேஸில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுமே ஏரியா விட்டு எப்படி இருக்குன்னா
perpendicular to each other, theta equal to 90 degree, cos 90 0 ஆயிரு அப்படின்னா by equal to EDA cos theta, cos 90 0 ஆனா இங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆயிரு 0 ஆயிரு அப்படின்னு இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. பாயிண்ட் பிலையும் பீடாஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ இந்த கர்வ் சர்ஃபேஸில் ஈவர்டு டிஏ என்ன 0 ஆயிருது. ரிமைன் இருக்கிறது என்ன ஆகுது by equal to integral b e dot dA plus integral b dash e dot dA q enclosed by epsilon naught. Sigma inverse நம்ம surface charge density. Sigma equal to charge per unit area. இப்போ q என்னதுல sigma a. அப்போ என்னதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அங்கே q க்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம் sigma a by epsilon naught. இங்கே EDA plus EDA என்ன 2e integral dA. E is constant for both points. E வந்து ரெண்டு வகை பாயிண்ட் பி பீடா சேம் ஆக்க எடுத்துக்கிறோம். இன்டகிரேஷனுக்கு வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ 2e integral dA equal to sigma a by epsilon naught. அடுத்த பாயிண்ட் பியில் பீடாஸ் வந்து சேம் ஏரியா தான். அப்போ என்ன இன்டகிரல் dA என்னதுனாலும் a எழுதலாம். அப்போ என்னதுலாம் 2e a equal to sigma a by epsilon naught. a கேன்சல் ஆகிடுது. e equal to sigma by 2 epsilon naught. இது வெக்டர் ஃபார்ம் எதுனாவது e வெக்டர் equal to sigma by 2 epsilon naught n cap. The above equation ஆகுது electric field is directly proportional to என்னோடதுக்குது surface charge density. அல்லது electric field is independent of surface charge density and electric field is depends on surface charge density and electric field is independent of the distance r. So எதை பொறுத்து E is directly proportional to sigma, independent of என்னோடதுக்குன்னா r. Sigma greater than 0 na electric field is radially outwards, sigma less than 0 na electric field is radially inwards.